வணக்கம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற திறமைந்த புலமைப்பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் 1 வினாக்களுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம். இது 28வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம். ABC ஆகிய சம அளவுள்ள நீர்ப்பாத்திரங்கள் நீருள்ள பாத்திரங்கள் ஆகும். அப்ப சொல்லப்படுறது ஏபிசி என்ன மூன்று பாத்திரம் இருக்கின்றது. அதிலே சமமான அளவுள்ள நீர் இருக்கின்றது. எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா மூன்றும் சமன் என்பது மட்டும்தான் எங்களுக்கு தரப்பட்ட தரவு. அப்ப நான் இந்த மூன்று பாத்திரங்களையும் இப்போ ஒரே அளவு பாத்திரமாக ஏ பி சி என்ற மாதிரி காட்டுகிறேன். இப்ப இதுல சம அளவில நீர் இருக்கின்றது, தண்ணீர் இருக்கின்றது. இப்ப இதுல ஏ பி சி இதுல நடைபெறுகின்ற செயற்பாடுகள் படிமுறைப்படி தரப்பட்டிருக்கு. முதலாம் படிமுறை, பாத்திரம் ஏயில் உள்ள நீரில் அரைவாசியை பாத்திரம் பியில் இடுக. அப்ப இதுல இருந்து இதுக்கு அரைவாசியை இடும்படி சொல்லப்படுகின்றது. அடுத்த படிமுறை, அடுத்ததாக பாத்திரம் பியில் உள்ள நீரில் அரைவாசியை சியில் இடுக. இப்ப இதிலே அரைவாசி விட சொல்லப்படுகின்றது. இரண்டாவது படிமுறை. படிமுறை 3, பின்னர் பாத்திரம் சியில் உள்ள நீரில் அரைவாசியை பாத்திரம் ஏயில் இடுக. அப்ப இங்க அரைவாசியாக 3 தடவை பரிமாற்றம் செய்யப்படுகின்றது. அப்ப இதற்கு நாங்கள் விடை காண்பதற்கு, அதாவது இந்த 3 நடவடிக்கைகள், அதாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கிற நீரை நாங்க ஒரு குறிக்கப்பட்ட அளவாக இருந்தால் அது 2க்கு பகிரேக்க 1 தர 2 இருக்க வேண்டும். அப்பதான் 2க்கு சமனா பகிரலாம், முழு எண்ணில். இப்ப 2 பிறகு அடுத்த சமன பகிரேக்க 2 தர 2 4 இருக்க வேண்டும். அடுத்தது 4 2 பாத்திரத்துல பகிரேக்கில 8 இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அலகு என்ன என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு அலகுல 8 அளவுள்ள நீர் இருக்கின்றது. லீட்டரா இருக்கலாம், எவ்வளவாம் இருக்கலாம், மில்லி லீட்டராம் இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 8 என்ற அளவை எடுத்துக்கொள்வோம். அப்ப இதில் 8 லீட்டர் என்று வைத்துக் கொள்வோமே. இப்ப முதல் நடவடிக்கை, நான் இத பெரிய அளவில இலக்கத்தை எழுதினாலும் கணிப்பை மிக சிறிய அளவில செய்து காட்டுகின்றேன். அப்பொழுது உங்களால புரிந்து கொள்ள முடியும். இப்ப ஏயிலிருந்து பிக்கு அரைவாசியை விட்ட உடனே ஏயில இப்ப 4000, பியில 12000, 8ஓட நரக்குள்ளி. பியில இருந்து அரைவாசியை சிக்கு விட்ட உடனே இப்ப சியில 6000, பியில 6000, அதாவது இது 12 அரைவாசி 1000. இப்ப அந்த 6 சேர்ந்த உடனே 8 மாறும் 14 சியில இருக்கும். இப்ப 14 இருந்து 7 போனால் 7 மீதம் இங்கே இருக்க, இந்த 7 இதனோடு சேரும் முதலாவதோட. அப்ப இப்ப இங்கே 11 ஆகிவிட்டது. இங்கே 6 தான் இருக்கின்றது பியில, சியில 7 இருக்கின்றது. இப்ப இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போது ஒவ்வொரு பாத்திரத்தில் உள்ள நீரின் அளவுக்கேற்ப அவற்றின் ஏறுவரிசை என்பது, அதாவது 6, 7, 11 என்பது ஏறுவரிசையாக இருக்கின்றது. 6 உள்ள பாத்திரம் பி, 7 உள்ள மேலே எழுதுறது, 6 உள்ள பாத்திரம் பி, 7 உள்ள பாத்திரம் சி, 11 உள்ளது ஏ ஆக இருக்கின்றது. அப்ப பிசிஏ என்ற முதலாவது விடையே இங்கே
பொருத்தமானதாக இருக்கின்றது. நன்றாக கவனமாக உன்னிப்பாக அவதானித்து விளங்கிக் கொள்ளுங்கோ. இது 10 வயது பிள்ளைகளுக்கான விளக்கம் என்பதையும் நீங்க மனதில் கொள்ளுங்கோ. இவற்றுக்கு வேறு சமன்பாடுகளூடாக காணக்கூடியதாக இருந்தாலும் 10 வயதுக்கு பிள்ளைக்கு அளிக்கப்படுகின்ற விளக்கம் இவ்வாறு தான் அளிக்கப்படுதல் வேண்டும். இது 2 தரு 2 தரு 2 என்று பெருக்கப்படுபடியால் 1 2 பெருக்கினால் 2 2 2 பெருக்கினால் 4 4 2 பெருக்கினால் 8 என்ற அதிகபட்ச எண்ணிக்கையை 3 பாத்திரத்தில் மட்டால்தான் நாங்கள் முழு எண்களாக பரிமாற்றம் செய்ய முடியும் என்பதை உணர்த்துங்கோ. பிறகு ஏயிலிருந்து பி வாசிப்போங்கோ, பிறகு வியிலிருந்து சி வாசிப்போங்கோ, பிறகு சியிலிருந்து ஏ வாசிப்போங்கோ. பிறகு மீதத்தை கணித்தால் இந்த பிசிஏ என்ற விடை கிடைக்கும். நன்று.